வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் கட் பீட் யூஸ் பண்ணி ஸ்டெம் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஆரி பீட்ஸ் லோட் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் கீறிக்குவோம். கீறிட்டு இதுக்கு நான் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த பைப்பிங் த்ரெட்டை இந்த லைன் மேலே ஒட்டிக்குவோம். ஒட்டிட்டு நல்லா ட்ரை ஆன பிறகு இந்த மாதிரி ஜிக்ஸாக் ஸ்டிச் பண்ணிப்போம். இதுக்கு நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட்டாக 2 பீடாக எடுத்து த்ரெட்டில் விட்டு க்ரொஸ்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணி அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக கொண்டு போய் ஒரு லாங்காக செயின் ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 4 பீடாக எடுத்து லோட் பண்ணி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை அப்படியே மேல் பக்கமாக க்ரொஸ்ஸாக கொண்டு போய் ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு 5 வார மாதிரி பீட்ஸை லோட் பண்ணி ஒரு ஸ்டிச், அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச். நாம் எடுத்திருக்க பீடோட சைஸை பொறுத்து தான் கூடவும் ஆகலாம், குறையவும் ஆகலாம். இந்த ஸ்டிச் நெக் லைனுக்கும் ஸ்லீவோட பார்டர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். ஆரி ஒர்க்கில் கிராண்டாக காட்டுறதுல ஒரு ஸ்டிச் பீட் லோட் ஸ்டிச் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆரம்பத்திலேருந்து ஆரி ஒர்க் கற்றுக்கிறவங்க நான் பேசிக்லேருந்து ஆரி ஒர்க்கில் எப்படி ஸ்டிச்சஸ் போடணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இனி இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிப்போம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஆரி லீவ் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.